ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க செட்டிநாடு ஸ்டைலில் ஸ்பைசி பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. நல்ல ஸ்பைசியாக இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எப்படி செஞ்சேன்னு ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. சிக்கனை எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கன்லாம் வேண்டாம், போன் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனோட உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கோங்க குக்கரில். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பொடிசாக நறுக்கினா வெங்காயம் எடுத்துக்கோங்க, பொடிசாக நறுக்கினா தக்காளி எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, தக்காளி 1.5 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாய் ட்ரையாக நான் ரோஸ்ட் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம், ஏன்னா அதில் இருக்க ஈரப்பதம் போகணுன்றதுக்காக நான் மேலே வாஷ் பண்ணியிருந்தேன். காஞ்ச மிளகாய் வாஷ் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஈரப்பதெல்லாம் போனதுக்கப்புறமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயில் மிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு ஹீப்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நல்ல ஸ்பைசியாக இருக்கும். நான் எடுத்தது 1/2 கிலோக்கு மேலே இருக்கும் சிக்கன், அதுக்கான அளவு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் தேங்காயை துருவி வச்சுருந்தீங்கன்னா தேங்காயும் கருவேப்பிலையும் அதோட சேர்த்தே வதக்கிக்கலாம். நான் கட் பண்ணதுனால தனியாக எண்ணெய் விட்டு தேங்காய் சில்லை போட்டு கூடவே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறது மட்டும்தான் தனியாக வதக்கியிருக்கேன், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கினது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுக்கோங்க, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நோட் பண்ணிங்களா? நான் ஹோல் ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு ஹோல் ஸ்பைசஸ் ஏதாவது சேர்த்துக்கணும், அதாவது பட்டை கிராம்பு அது மாதிரி ஏதாவது சேர்த்துக்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் வாடை நிறைய இருக்கும், சிலர் அதை விரும்ப மாட்டாங்க, அதனால நான் சேர்த்துக்கல. உங்கள் வீட்டில் ஹோல் ஸ்பைசஸ் போட்டால் தான் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கும் போது வாசனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வெங்காயம் வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும். நான் கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி அரைச்சும் சேர்த்துக்க போகிறோம், அதனால தான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தக்காளி பச்சை வாசனை போடுறதுக்கு லேட் ஆகும், அதனால ஃபர்ஸ்ட் சேர்த்துருங்க. சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க.
நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் தனியா பொடி, மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு லிட் போட்டு மூடிடுங்க. இது மாதிரி மூடி மூடி கொஞ்ச நேரத்தில் எடுத்து வதக்கிட்டே இருக்கணும். இதுக்காகனா இந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். நாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லைங்களா, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், தேங்காய், இதெல்லாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா நிறைய எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் இப்போ பிரிஞ்சு வரதை பார்க்கலாம். நீங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்சிருக்க சிக்கன் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இது செமி கிரேவியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இல்லை நான் பெப்பர் சிக்கன் தொக்கு மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க சிக்கனை. உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மாதிரி நல்லா சுண்டி வரும்போது, செமி கிரேவியாக இருக்கும்போது கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க. செம்ம ஸ்பைசியாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா